வியாழக்கிழமை மிஷின் ஒரு வாரமா ரிப்பேரா கிடந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல யாரோ முடியாம இருக்கிற மாரியே ஒரு ஃபீலிங்காவே இருந்தது. ஒரு வழியா அன்னைக்கு மிஷினுக்கு உயிரோட்டம் குடுத்து ரிப்பேர் பண்ணியாச்சு. நல்லா ரிப்பேர் பண்ணி சூப்பரா எனக்கு அந்த அண்ணன் ரெடி பண்ணி குடுத்தாரு. நல்ல பொறுமையா என்னென்ன மாத்தணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து எனக்கு நல்லபடியா ரெடி பண்ணி குடுத்துட்டாரு. மெக்கானிக் அண்ணனுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஒரு வாரமா வேலை பார்க்கல. சரி இன்னைக்கு நல்லபடியா ஏதோ ஒரு வேலைய தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் தப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தைக்க உட்காந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, தைக்கிறது ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. தச்ச மாரி இல்ல. சரி சர்வீஸ் பண்ணதுனால அப்படி இருக்கும். வித்தியாசமா போக போக பழகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வேலைய பார்க்க தொடங்கிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை பஞ்சமி திதி வாராகி அம்மன மனசுல நெனச்சு ஒரு சின்ன அகல் விளக்குல நெய் விட்டு சிகப்பு திரியில விளக்கு போட்டு நம்மளுடைய மனக்குறைகள் எல்லாத்தையுமே அந்த வாராகி அம்மன்ட்ட நம்ம இறக்கி வச்சோம்னா, கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இத பல நேரங்கள்ல நானே எனக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் நானே உணர்ந்திருக்கேன். இத நம்ம நம்பிக்கையா செய்யணும் இந்த விஷயத்த பஞ்சமி திதி அன்னைக்கு 8லிருந்து 9 மணிக்குள்ள நம்ம அந்த விளக்க நம்ம போட்டு வாராகி அம்மன்ட்ட நம்மளுடைய வேண்டுதல வைக்கணும். முடிஞ்சா மாதுளம்பழம், இந்த கிழங்கு வகைகள் ஏதாவது நம்ம வச்சு நெய்வேத்தியமா வச்சு நம்ம வாராகி அம்மன நம்ம கும்பிட்டு நம்மளுடைய குறைகள வச்சோம்னா, கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காய பொடி தோசை, வெங்காய சட்னி தான் இன்னைக்கு நைட்டு டின்னர் எங்க வீட்ல. சூப்பரா சாப்பிட்டு இன்னைக்கு பொழுது போயிருச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணி என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.